நீங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்காக பிளான் பண்ணுறீங்கன்னா சிஸ்டமேட்டிக் விட்ரால் பிளானை கன்சிடர் பண்ணலாம். ரிட்டையர்மெண்ட் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் growth, ஃப்ளெக்சிபிலிட்டி, லிக்விடிட்டி இது மூணுமே இருக்கணும். சிஸ்டமேட்டிக் விட்ரால் பிளானில் நீங்கள் லம்சமாக ஒரு மணியை இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, அதுலேருந்து மந்த்லி இன்கமாக வாங்கிட்டே வருவீங்க. ப்ளஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண லம்சம் மணியும் க்ரோ ஆகிட்டே வரும். ஸோ க்ரோத் பொட்டென்ஷியலும் இருக்குது. அதே சமயம் லிக்விடிட்டி வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு பார்ஷியலாக மணி தேவைன்னா வித்ட்ரா பண்ணவும் முடியும். முக்கியமான ஃப்ளெக்சிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் இன்கம்மை நீங்கள் இன்க்ரீஸும் பண்ணலாம். ஸோ உங்கள் ரிட்டைர்மெண்ட் பீரியடில் கண்டிப்பாக சிஸ்டமேட்டிக் விட்ரால் பிளானையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதே சமயம் ரிஸ்க் வைஸ் பார்க்கும்போது சிஸ்டமேட்டிக் விட்ரால் பிளானில் ஈக்விட்டி எக்ஸ்போஷர் இருக்கும். ஸோ அதனால் சீக்வன்ஸ் ஆஃப் ரிஸ்க் ரிட்டர்ன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலான்னா இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு முதல் 3 வருஷம் க்ரோ பண்ண விட்டுடலாம். அந்த கார்பஸ்லேருந்து 3rd இயருக்கு அப்புறம் மந்த்லி நீங்கள் வித்ட்ரா பண்ணிகிட்டே வரலாம். அப்படி பண்ணும்போது சீக்வன்ஸ் ஆஃப் ரிஸ்க் ரிட்டர்ன்ஸையும் அவாய்ட் பண்ணலாம், உங்கள் கார்பஸையும் பெட்டராக க்ரோ பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ்க்கு ஃபிக்ஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இன்கம் வாங்கிட்டே வாங்க. 3rd இயருக்கு அப்புறம் சிஸ்டமேட்டிக் விட்ரால் பிளான் மூலயமா வித்ட்ரால் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது ஒரு பேலன்ஸான ரிட்டைர்மெண்ட்டை நீங்கள் அடைய முடியும். உங்களுக்கு கஸ்டமைஸ் ரிட்டைர்மெண்ட் பிளானிங் வேணும்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். என்னோடய சேனலில் ரெகுலராக ரிட்டைர்மெண்ட் பற்றி நிறைய வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.